பூட்டானில் இருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக வந்து யாத்திரை வந்து தொடங்கி போயிட்டு இருக்கு. பூட்டானை பற்றி பல விஷயங்கள் சொல்லலாம். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா இதனுடைய இயற்கை அமைப்பு, இயற்கை வளம், மலையினுடைய தன்மை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயஸ்னோட அந்த தொடர்ச்சி தான். கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அன்பு மிகுந்த மக்களாக வந்திருக்காங்க. இப்பேற்பட்ட மக்களுக்காக இப்பேற்பட்ட அருமையான அற்புதமான இயற்கை வளம் மிக்க ஒரு நாடு, இறைவனின் கொடை என்றே வந்து சொல்லலாம். தொடர்ச்சியாக வந்து நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸோட வந்து பயணம் பண்ணிட்டு இந்த ஆன்மீக யாத்திரையை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பூட்டானில் இருக்கோம். இன்று நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, கணவனுக்கு மனைவி மேலே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள்லேயே வந்து ஈர்ப்பு அப்படின்றது வந்து குறைஞ்சிருது. அதிகமாக வந்து உட்காந்து கூட பேசுகிறதுக்கு டைம் இல்லை, வெறுத்துட்டாங்களா இல்லை நம்மளை பிடிக்காமல் போச்சா, இந்த மாதிரி இன்செக்யூரிட்டி வந்து பெண்களுக்கு வருவதை வந்து பார்க்க முடிகிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ரீசன் என்ன, இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதிலிருந்து எப்படி வந்து வெளியே வர்றது, அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறதுன்ற பற்றி தான் இன்று வந்து பார்க்க போகிறோம். முதல்ல திருமணத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அது ஒரு பார்ட்னரை நம்ம தேடி போகிறோம். ஒரு ஆண்மகன் வந்து இப்போ எனக்கு ஒரு பொண்ணு வேணும், கல்யாணம் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ அவங்க கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு போனாவே கண்டிப்பாக திருமணத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உறவு முறையை விட திருமணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை, அந்யோன்யம், பாண்டிங் அதிகமாகும், இன்னும் அதிகமாகும், அதோட இன்னும் அதிகமாகும். பட் ஒரு காலகட்டத்துக்கு மேல் ஆட்டோமேட்டிக்காகவே அது குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து ஹியூமன் சைக்காலஜி, பாடியோட மெக்கானிசம் அப்படி தான் இயங்குது. இதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் இதை எளிமையாக கடந்து வர முடியும். கணவர்களுக்கு, அதாவது ஆண்களுக்கு நான் வந்து சொல்லக்கூடிய அடிப்படையான முக்கியமான விஷயம் திருமண பந்தத்தில் என்ன அப்படின்னா, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா அதை வந்து உடல் சுகத்திற்காக மட்டுமோ, இல்லை வந்து எனக்கு ஒரு தேவைன்னா துணி துவைச்சு போடுறதுக்கோ, இல்லாட்டினா எனக்கு இப்போது என்னோடய வம்சத்தை விருத்தி பண்ணணும், அதனால் எனக்கு குழந்தை பெற்றுக்கூடு அப்படின்ற மாதிரி ஒரு ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்காக மட்டும் ஒரு டூலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக அல்லது ஒரு உயிராக அந்த ஒரு கேரக்டரை நீங்கள் பார்க்குறீங்க. தயவு செய்து அப்படி பார்க்காதீர்கள். அப்படித்தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வேணும்னே அப்படி பண்ணுறீங்கன்னு நான் சொல்லலை. உங்களோட மைண்டு, உங்கள் சைக்காலஜி ஆட்டோமேட்டிக்காகவே அவங்கள வந்து எப்படி வந்து பார்க்கும் அப்படின்னா, இவர்களால் நமக்கு எந்தவித பெரிய ஒரு தேவையும் ஃப்யூச்சரில் வந்து இருக்க போகிறதில்ல. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே இருக்க போகிறாங்க, வீட்டில் இருந்து அவங்க வேலையை வந்து பார்க்க போகிறாங்க, சாப்பிட போகிறாங்க, தூங்க போகிறாங்க, குழந்தைங்கள பார்த்துக்க போகிறாங்க. நான் தானே சம்பாரிச்சிட்டு வரேன், இல்லை அவங்க சம்பாரிச்சா கூட ஆண்மகன் நான் தான் பெரிய ஆள், நான் தான் கெத்தான ஆள், நான் தான் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு கூடிய மனநிலை ஆண்களுக்கு வருவது சகஜம்தான். அப்போ அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க வந்து நம் வம்சத்தை விருத்தி பண்றதுக்கும் நம் உடல் சுகத்துக்காக, உடல் தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இல்லைன்ற அந்த புரிதல் அடிப்படையிலேயே வர வேண்டும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப நல்ல பர்சனாக இருந்தீங்கன்னா கூட என்ன பிரச்சனை ஆகிடுதான் ஒரு காலகட்டத்துக்கு மேலே, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் வந்து அப்படி ப்ரோக்ராம் ஆகிடும், ப்ராக்டிஸ் ஆகிடும். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான் வீட்டில் இருக்கணும், வேலை பார்க்கணும், சாப்பிட்ணும், தூங்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், எனக்கு வேணுங்கிற அடிப்படை வேலை எல்லாமே பண்ணி கொடுக்குறக்காக ஒரு பொண்ணுன்றதை நான் நினச்சிட்டேன் அப்படின்னாவே உங்கள் திருமண வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரவே தராது. பெண்கள் வந்து எப்படி அப்படின்னா, ரொம்ப ஹைட் அண்ட் சென்சிட்டிவான ஒரு உடல் அமைப்பே அவங்களுக்கு அந்த மாதிரி தான், அந்த படைப்பே அந்த மாதிரி தான் இறைவன் வந்து பெண்களை வந்து படைச்சிருக்கிறார். அப்போ என்னன்னா, எஃபோர்ட் எப்போ வந்து குறைகிறதோ, எஃபோர்ட் எப்போ நீங்கள் போடுறத வந்து நிறுத்திடுறீங்களோ, அதற்கப்புறம் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்குமான்னு வந்து கேட்டால் நிச்சயமாக இருக்காது. காரணம் என்னென்னா, இப்போ பெண்கள் என்ன வந்து நினைப்பாங்கன்னா, முன்னாடிலாம் என்னோட பாடி அவருக்கு ரொம்ப பிடிச்சது, நான் பேசினா ரொம்ப பிடிச்சது, என்கிட்ட டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணார், என்னை வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரம்னாலும் ட்ராவல் பண்ணிட்டு வருவார். ஆனால் இப்போ எப்படி வந்து ஆயிடுச்சு அப்படின்னா, நான் ரொம்ப ஈஸிலி அவைலபிள் இருக்கிறனால என் மேலே இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் வந்து அவருக்கு போயிடுச்சு, என் பாடி மேலே அவருக்கு இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் வந்து குறைஞ்சிருச்சு, அவரோட வாழ்க்கையில் என்னோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து அவர் வெளியில் நிறையா சுற்றுறாரு, வேலைக்கு போகிறாரு, பிஸ்னஸ் பண்ணுறாரு, யாரையோ வந்து போய் பார்க்குறாரு. இப்படியெல்லாம் பார்க்குறதுனால என்னோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு வந்து லைஃப்பில் குறைஞ்சிருச்சுன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க, அவங்க மைண்டை தானாகவே நினைக்க ஆரம்பிச்சிடும்.
அதை எப்படின்னாங்க, இப்போ ஒரு செடி இருக்குன்னா அந்த செடி நல்லா வளர்ந்து வரணும்னா என்ன பண்ணணும், சூரிய வெளி ரெகுலராக கிடைக்கணும். அதுபோக தண்ணி நான் ரெகுலராக ஊற்றணும், ரொம்ப அதிகமாக ஊற்றாமல் ரொம்ப கம்மியாக ஊற்றாமல் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன்ல, மெயின்டெனன்ஸ் இது செடிகளுக்கு கொடிகளுக்கு மரங்களுக்கு பிஸ்னஸுக்கு மட்டும் கிடையாது. ஒரு கிளைண்ட் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரோட அந்த பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்பப்போ டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, அவர் போடுற ஸ்டேட்டஸ்க்கு வந்து ரியாக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க, அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் கூப்பிட்டு பேசுகிறீங்க. ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன் உங்களுக்கு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டு, அவருக்கு நீங்கள் வந்து தேவையே கிடையாது, ஆனால் உங்களுக்கு வந்து அவர் தேவை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவர் நாளை பின்ன நமக்கு எப்படி வந்து தேவைப்படுவாருன்றதை புரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்பப்போ ஏதோ ஒரு வகையில் டச் பண்ணிகிட்டே இருக்கீங்க, டச்லேயே இருக்கீங்க, இல்லை வந்து நேரில் போய் வந்து சந்திக்கிறீங்க, ஏதோ ஒரு பண்டிகைகள் வருது அப்படின்னா ஸ்வீட் வந்து கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு கான்டாக்ட்லேயே இருக்கீங்க. ஏன் இருக்கீங்க, அவர் நம்மளை மறந்துடக்கூடாது, நம்ம அவர் இருக்கிற பிஸியில் மறந்துட்டாருன்னா நமக்கு வேணுங்கிறது கிடைக்காம போயிடும்ன்றது நீங்கள் எப்படி பிஸ்னஸில் நினைக்கிறீங்களோ அதுபோல் நிச்சயமாக நீங்கள் குடும்பத்திலையும் மனைவிக்கிட்டையும் நினைத்து தான் ஆக வேண்டும். ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன், எப்படி வந்து ஒரு மரத்தை வந்து நீங்கள் வச்சுட்டு அதை கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா, இப்போ காட்டில் ஒரு மரம் வளருதுன்னா மழை வரும், வெயில் ரெகுலராக படுது, அப்போ வந்து பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு வளர்ந்து வந்துடும் காட்டு மரம். ஆனால் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு செடி வைக்கிறீங்கன்னா அது மரமாகணும்னா எப்படி வந்து மரமாகும், அதுக்கு அந்த கன்சர்ன். அப்போ நம்ம வந்து தொடர்ச்சியாக போடக்கூடிய அந்த எஃபர்ட் என்பது நிச்சயமாக அவசியமாக தேவைப்படுகிறது. இது தெரியாத காரணத்தினால் அந்த எஃபோர்ட்டை வந்து எப்போ வந்து போடுறதை வந்து அவங்க வந்து நிறுத்திடுறாங்களோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் என்பது பலம் இல்லாமல் போய்விடுகிறது. ரெண்டாவது, எப்பயுமே ஒரு பொருள் ஈஸியாகவே அவைலபிளாக இருந்ததுன்னா, ஆண்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு பொருள் ஈஸியாக அவைலபிள் இருந்தது அப்படின்னா அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு வந்து தானாகவே குறைஞ்சிரும். அப்போ எந்த விஷயம் ரொம்ப பழக்கப்படுதோ A to Z எல்லாமே தெரிஞ்சிருது, அதோட நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சிருது, அது என்ன பண்ணு என்ன பண்ணாதுன்றதெல்லாம் தெரிஞ்சிருது. அப்போ என்னன்னா, அவங்களோட இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த ஒரு சேஃப்டி கார்டு வந்து போட்டு வச்சிருப்பாங்க, அதை தாண்டி யாரையும் விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் ஒரிஜினல் நேச்சர் தெரிஞ்சிருச்சுன்னா அதை பயன்படுத்தி அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரை காட்டாமல் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்போ அவங்க மேலே அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும், அவங்கள அடையணும், அவங்கள போய் மீட் பண்ணணும், பேசணுன்றது தோணும். ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னா, அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகி மனைவியான உடனே அவங்கள பற்றி எல்லாம் தெரிஞ்சிருது, அவங்க மேலே இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் போயிடுது. இது யார் மேலே இருக்கக்கூடிய தப்புன்னு கேட்குற, கல்யாணம் பண்ணி வச்சவங்க மேலே இருக்கிற தப்பா, இல்லை நீ அவங்கள சூஸ் பண்ணீங்களே உங்கள் மேலே இருக்கிற தப்பா, இல்லை உங்களை அவங்க பொண்ணு வந்து சூஸ் பண்ணாங்களே அப்போ அந்த மனைவி மேலே இருக்கிற தப்பா, இல்லை உங்களெல்லாம் சேர்த்து வச்சார இறைவன் மேலே இருக்கிற தப்பா, இது யார் தப்பும் கிடையாது. அவேர்னஸ் இல்லை. உண்மையாகவே குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஹஸ்பண்ட் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எஃபோர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எஃபோர்ட் எப்போ எடுக்கிறத நிப்பாட்டிடுறீங்களோ பிரெயின் ஆட்டோமேட்டிக்காகவே பெண்களோட பிரெயின் வந்து ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்களோட படைப்பே அப்படி தான். விட்டுட்டு போயிட்டாருன்னு என்ன பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது அஃபேர் வச்சுட்டு அவங்களோட போய் என்னோட லைஃப்பை விட்டுட்டாருன்னு என்ன பண்ணுறது, என் குழந்தைங்களை வந்து யார் பார்த்துக்கிறது, நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும்னு. அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறாங்க, அவங்க போய் உட்காந்து இமயமலையில் உட்காந்து மெடிடேஷன் பண்ண மாட்டாங்களா, அவங்க ஞானத்துக்கு போயிட மாட்டாங்களா? அது முடியாமல் தானே இதை கடந்து இந்த சம்சார பந்தத்தை கடந்து அப்புறம் பற்றற்ற நிலையில் உயர்ந்த நிலைக்கு ஞான நிலைக்கு போகணுன்றக்காக தான் அவங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது முடியாதனால தான் உங்களோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை வாழும்போது நீங்கள் சப்போர்ட்டிவ் பார்ட்னராக இருக்க வேண்டும். பார்த்தவங்க பேசினவங்க ஆல்ரெடி ரொம்ப பழகுனவங்க போக 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 போர் அடிக்கிறது சகஜம்தான். நான் உங்களுக்கு இதுக்கு நான் ஒன்று என்ன வந்து சொல்கிறேன்னா, அவங்கள எப்போ வந்து உங்களுடைய தேவைகளுக்கு உங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள்னு பார்த்துட்டிங்களோ அந்த குடும்பம் நிச்சயமாக விளங்கவே விளங்காது. இதுவே உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரெண்டு, உங்களுக்கு அட்ஜஸ்டபுளாக போகிறாரு, கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு, சப்போர்ட்டிவாக இருக்கிறாருன்னா அவரை நீங்கள் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறக்கூடாதுன்றக்க கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப்பை, அந்த மாதிரி உங்கள் மனைவியுடன் ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். தயவு செய்து ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணத்துக்கு அப்புறம் டெய்லியும் உட்காந்து பேசுங்க. என்ன பேசுகிறீங்களோ இல்லையோ உட்காந்து கேஷுவலாக குடும்பத்தை பற்றி எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாம பிரச்சனைகளை வளர்க்குற மாதிரியான டாபிக்ஸ் பேசாமல் ரொம்ப அவேர்னஸோட குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக நீங்கள் நல்ல நிலையில் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அடைகிறதுக்காக கேஷுவலாக உட்காந்து பேசுங்க. நல்ல ஹெல்த்தி கான்வர்சேஷனை நீங்கள் பேசணும், மனம் விட்டு பேசணும். எப்போ குடும்பத்தில் பேச்சு குறைஞ்சிருச்சோ, எப்போ கன்வர்சேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சோ, ஒரே வீட்டில் ஒரே பெட்ரூமில் நீங்கள் படுத்திருந்தீங்கன்னா கூட அந்த ஈர்ப்பு அந்த அட்ராக்ஷன் என்பது இருக்கவே இருக்காது. பழகுன பொருள் பழகுன நபர் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் குறையிறது சரிதான். உடனே ஒரு ஆண்மகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அப்போ இவ்வளோ நாள் இந்த இன்ட்ரெஸ்ட் அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்காக கல்யாணம் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிரும். ஒருத்தங்களை பற்றி டோட்டலாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிரும். அப்புறம் அந்த எக்ஸைட்மெண்ட் எங்கே போனால் அடுத்த ஆள்கிட்ட போகும். அப்படி போகக்கூடாது. இப்போ நீங்கள் அடுத்த ஆள்கிட்ட இப்போ அந்த எக்ஸைட்மெண்ட் போச்சுன்னா
ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆள் மேலே இருக்கக்கூடிய எக்ஸைட்மெண்ட்டும் குறைஞ்சிரும். அப்புறம் வேற ஆள்கிட்ட போகும், அப்புறம் அவங்க மேலே இருக்கக்கூடிய எக்ஸைட்மெண்ட்டும் குறைஞ்சிரும். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இதுக்கு ஒரு முடிவு என்பதே கிடையாது. இதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எக்ஸைட்மெண்ட்டுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கல, எக்ஸைட்மெண்ட்டுக்காக நம்ம குடும்பம் நடத்தலை, எக்ஸைட்மெண்ட்டுக்காக நம்ம குழந்தை குட்டி பெற்றுக்கல. இது ஒரு பொறுப்புணர்வு, இது நமது கடமை. கல்யாணம் செய்து விட்டால் மட்டும் அவள் என்னோடவள் ஆயிட்டா, அவன் என்னோடவன் ஆயிட்டான் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இதை புரிந்து கொண்டு நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். எக்ஸைட்மெண்ட்டுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வாழாமல் பொறுப்புணர்வுடன் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அடிக்கடி செய்யுங்க. நீங்கள் பிடிச்ச விஷயத்தை அடிக்கடி செய்யும்போது அவங்க அடுத்த டைம் எனக்கு இது வேணும்னு கேட்டால் கூட அதை பண்ணுற சூழ்நிலையில் நீங்கள் இல்லைனாலும் அவங்க ஏற்றுப்பாங்க. நீங்கள் 10 டைம் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அடுத்த 10 டைம் அவாய்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனையே கிடையாது, என்னால் முடியலன்னு. நீங்கள் 10 டைம் பண்ணாமல் 100 டைம் அவாய்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுன்னா, நம்ம மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைஞ்சிருச்சுன்னு கண்டிப்பாக பெண்கள் நினைப்பார்கள். அது பெண்களை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆண்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம மேலே ஒரு அட்ராக்ஷன் நம் கணவனுக்கு எப்போ இருந்துகிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. அது மென்டல் அட்ராக்ஷனாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக இருக்கட்டும், சோல் அட்ராக்ஷனாக இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் என் கணவனுக்கு என் மேலே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எப்போ அந்த அட்ராக்ஷன் அங்கே இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருதோ அவர்களுக்கு அந்த உறவு முறையில் நீடிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை இருக்காது. ஆல்ரெடி அவங்களே தனியாக வாழ்க்கையில் கடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த கஷ்டங்கள் கவலைகள் நிறைந்த வாழ்க்கையில். அதில் குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு அவங்க சந்தோஷத்தையும் போக்கிட்டு குடும்ப வாழ்க்கையும் நடத்துறது பெரிய ரிஸ்க்கு. இப்போ இதெல்லாம் தாண்டி கணவனும் சப்போர்ட்டிவாக இல்லை, ஜஸ்ட்டு வீட்டுக்கு வராரு, ஜஸ்ட்டு வருமானம் கொடுக்குறாரு, வேணுங்கிற சப்போர்ட் பண்ணுறா, அப்புறம் கிளம்பிடுறாரு அப்படின்னா அங்கே அந்யோன்யத்திற்கு அந்த இன்டிமெசிக்கு இடமே இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ இன்டிமெசின்றது உண்மையாகவே என்னன்னா, அந்த இணக்கம், அந்த தாம்பத்தியம்ன்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி ஃபிசிக்கல் திங். ஃபிசிக்கல் திங் கூட ரெண்டாவது, எத்தனையோ பெண்கள் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைனா கூட அந்த ஜஸ்ட் லைக் தட் அந்த ஹக்ஸ்லேயும் அந்த ஒரு அன்புலையும் அந்த ஒரு கடல்ஸ்லையும் மோர் தென் எனஃப், நான் இவருக்காக வாழ்ந்துறேன்னு வாழக்கூடிய ஏகப்பட்ட பெண்கள் இருக்கின்றார்கள். அப்போ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கூட செகண்டரி தான். ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த கன்சர்ன், அவங்க மேலே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அன்பு, அந்த அன்புக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, அந்த ரிலேஷன்ஷிப்பை உயிர்ப்பு தன்மையோடு நீங்கள் வச்சிருக்கிறதுக்கு எத்தனை முயற்சி எடுத்தீங்க? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே அதை நான் உயிர்ப்பு தன்மையோடு வச்சிருக்கிறதுக்கு நான் அவ்வளோ முயற்சி எடுக்கணும்னா உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எது? கணவன் மனைவி உறவு என்பது. அப்போ வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை எது? கணவன் மனைவி உறவு என்பது. அப்போ இது பிரச்சனை இல்லாமல், அப்படி ஒருவேளை பிரச்சனை வந்தாலும் சுமூகமாக கொண்டு செல்வதற்கு அந்த ஒரு ரேப்போன்னு சொல்லுவோம், அந்த ஒரு பாண்டிங், அந்த இணக்கம் இருக்கணும். அது ஃபிசிக்கலி, மென்டலி, சோல்ஃபுல்லி, இது 3 இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறீங்க, அதுக்கான எஃபர்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போடுறீங்கன்னா நிச்சயமாக அந்த பெண்ணிற்கு தெரியும் இவர் நம்மை விடமாட்டார். பெண்களுக்கு எப்பயுமே இன்செக்யூரிட்டி ஆட்டோமேட்டிக்காகவே வரும், புரிந்து கொள்ளுங்கள். நம்ம இவளை நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலான்ற மைண்ட் செட்டுக்கு ஒரு ஆண் நிச்சயமாக போகக்கூடாது. டெய்லியும் அதுக்கு எஃபோர்ட் எடுக்கணும். நமக்கு பிடிக்காத நேரத்தில் கூட அவங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து செய்யணும். அவங்களுக்கு அவசியமான விஷயங்களை உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணணும். அதே சமயத்தில் பெண்களும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆண்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னன்றதை தெரிஞ்சுட்டு அதை பண்ணக்கூடாது, ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது. பணம் காசு கொடுத்தா தான் உன் கூட நான் வாழ்வேன்னு சொல்லி ரொம்ப உயிர் எடுக்கக்கூடாது. இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அந்த மனநிலையை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டம் அந்த குடும்பத்தை வளர்த்து கொண்டு செல்வதற்குண்டான அந்த முயற்சிகளில் நீங்கள் இறங்க வேண்டும். இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பில்ஸ் எல்லாம் கட்ட முடியாத ஒரு கணவன் அமைஞ்சிருக்கிறாருன்னா, இந்த கணவன் வேணாம் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கணவன்கிட்ட போகிற மாதிரியும் ஒரு பெண் இருக்கக்கூடாது. அப்போ என்னன்னா, இந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு எந்த வேலையை பார்த்தா அந்த பில்ஸை என்னால் கணவனோட சேர்ந்து கட்ட முடியுன்ற மனநிலையோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் பெண்களும் வாழ முடியும். அப்போ என்னென்னா மியூச்சுவல் எஃபோர்ட். ஆண்களும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கூடாது, பெண்களும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கூடாது. ஆண்களும் ஈஸிலி அவைலபிள் மெட்டீரியலாக பார்க்கக்கூடாது, பெண்களும் ஈஸிலி அவைலபிள் மெட்டீரியலாக பார்க்கக்கூடாது. உயிர்ப்புத்தன்மையோடு தினமும் வைத்திருப்பதற்கு உண்டான முயற்சியை நீங்கள் என்ன எடுக்கிறீங்க? இது சில நேரத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, டயர்ட் ஆயிரும். ஒருவேளை நமக்கு இருக்கக்கூடிய அட்ராக்ஷன், அவங்க மேலே இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் குறைஞ்சிரும். வாழ்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பார்த்தவங்களை பார்த்து போர் அடிச்சிடும், சலிச்சிரும். இது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அப்போ என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். எத்தனை தம்பதிகள் 80-90 வயசுலையும் அந்த உடல் சுருங்கினதுக்கு அப்புறமும் தோல் சுருக்கம் வந்ததுக்கு அப்புறமும் பேசவே முடியாத சூழ்நிலையிலையும் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனேட்டடாக அந்த ஒரு அன்போட கை கோர்த்து நடக்கிறதா இருக்கட்டும், அன்பாக அரவணைக்கிறதா இருக்கட்டும், முத்தமிடுதலாக இருக்கட்டும், 80-90 வயசுலையும் அந்த ஒரு ஈர்ப்பு குறையாமல் இருக்காங்க. நான் அந்த வீடியோஸில் 2-3 வீடியோஸ் கொடுக்க சொல்கிறேன் பாருங்கள். அந்த வயசில் அந்த காதல் அவங்களால காட்ட முடியுதுன்னா
அது உடல் மேலே இருக்கக்கூடிய காதலான்றதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ எஃபோர்ட் எப்போ வந்து குறையுதோ நிச்சயமாக குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்காது. புரிந்து கொண்டு செயல்படுங்கள். ஆண்கள் இதை மெயினாக வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்கள் தான் வந்து ஓரளவுக்கு குடும்பத்தை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபேமிலி லீடர் அப்படின்னக்கூடிய அந்த பதவியில் இருக்கிறதுனால அதை லீடு பண்ணி கொண்டு போகக்கூடிய கடமை வந்து உங்களுக்கு இருக்குது. போர் அடிக்கும், டயர்டாகும், வெறுப்புணர்வாகும், எரிச்சல் வரும். இருந்தாலும் கூட இது நம்ம மனைவி, இந்த மனைவிக்கு எனக்கு உண்டான வேலையை அவர்களுக்கு உண்டான தேவையை செய்து தர வேண்டியது என் கடமை என்கின்ற பொறுப்புணர்வோடு நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாலையும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த பரம்பொருள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் வகுப்பை வந்து அறிமுகப்படுத்துறோம். 3 மாத வகுப்பு. இது சாதாரண நபர்களை மாஸ்டர்ஸ் லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்லைன் வகுப்பு. இது வரைக்கும் 3 பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது பேட்சோட முதல் வகுப்பு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து தர இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றதுன்னு கரெக்டா அந்த வழிமுறைகளை கரெக்டா சொல்லி கொடுக்குறோம். நம்மள அப்படியே இழுத்து கீழே விடுற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியுது. மாஸ்டர் கிளாஸ் வந்ததுல இருந்து என்ன நான் முதல்ல கத்துக்கிட்டேன் குருஜி. இப்பதான் உட்காந்து நான் என்ன வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் எவ்வளவு மாறி இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Your master class is very very useful குருஜி. paramporulfoundation.in வெப்சைட் போனீங்கன்னா அதுல நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் வாயிலாக நிறைய நபர்கள் பயன்பெற்று கொண்டே வந்து வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாஸ்டர்ஸ் கிளாஸோட இந்த 4வது பேட்சோட முதல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு www.guruvinkarunai.com நீங்கள் போனீங்கன்னா நம்ம புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நிறைய ஆர்கானிக் பொருள்களும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதையும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் என்கின்ற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற உயிரினங்களை, பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமாக நம்ம கிட்ட நகர்த்தி கொண்டு வருது அப்படின்ற அந்த ரகசியத்தை வந்து அதில் வந்து தெளிவாளிருக்கேன். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால் தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.